அன்பர்களே, இத்தாலிய கம்பர் என்ற வீரமாமுனிவர், இறையடியார் வீரமாமுனிவர் தமிழின் பெருமையை 18வது நூற்றாண்டிலேயே சிறப்பாக சொல்லியிருக்கிறார். இந்த திரு வருகை காலத்தில் நம்முடைய உள்ளம் தமிழினால் எழுச்சி பெற வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அவருடைய கருத்து நமக்கு மிக துணையாக இருக்கும் என்பதில் ஐயம் இல்லை. அவர் என்னதான் சொல்லுகிறார்? தமிழின் சிறப்பை பற்றி சொல்லுகிறார். நாட்டுப்படலம் கம்பரை போலவே கம்பராமாயணத்தை முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு தேம்பாவணியை ஏற்றியிருக்கிறார் வீரமாமுனிவர். ஆகவே நாட்டுப்படலம், நகரப்படலம் என்றெல்லாம் வரிசையாக வைத்து அமைத்திருப்பதை பார்க்கிறோம். நாட்டுப்படலம் நாட்டின் சிறப்பை சொல்லும் பொழுது நாட்டு மக்கள்தான் சிறப்பை நிர்ணயிக்கிறவர்கள். மக்கள் எவ்வளவு உயர்வாக இருக்கிறார்களோ அவ்வளவுக்கு உயர்ந்தது நாடு என்ற கருத்திலே தமிழுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கிறது என்பதை வீரமாமுனிவர் கூறுகிறார். ஆற்ற வருந்தியல நல்லறம் அல்லதும் அல்லவை இல்லை என மாற்ற அரும் துயர் இல்லதும் உள் மயல் மல்களும் இல்லை என ஏற்ற அரும் துதி ஒலி அல்லதும் எழ அதும் இல்லை என சாற்ற வருந்தினும் ஒன்றும் அரும் தமிழும் சமம் அல்லதுவே என்று கூறுகின்றார். அதன் பொருள் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், அந்நாட்டிலே செய்வதற்கு வருத்தம் தராத நல்ல புண்ணியங்களே உள்ளன. புண்ணியங்களே அல்லாமல் பாவங்களே இல்லை. மாற்றுவதற்கு அரிய துயரங்களே இல்லாதிருத்தலோடு உள்ளத்தில் மயக்க மிகுதலும் இல்லை. ஏற்ற அரிய புகழ் ஒல்லென ஒலிக்கும், அதுவே அல்லாமல் இகழும் ஒலி என்பதே இல்லை. எனவும் இவை போன்றவற்றை முற்று சொல்ல வருந்தி முயன்றாலும் எதை சொல்லவும் ஏலும் அரிய திறம் வாய்த்த தமிழும் இதை சொல்வதற்கு சமமாக நின்று ஈடு கொடுக்க கூடியது அன்று என்று சொல்லுகிறார். எல்லா கருத்துக்களையும் அருமையாக சொல்ல வல்லது தமிழ் மொழி. ஆனால் யூதேய நாட்டை படம் பிடிப்பது தமிழுக்கும் அரியது. ஏனென்றால் அங்கே நற்பண்புகள் உண்டு, பாவங்கள் இல்லை. பாவங்கள் இல்லை என்பதனால் துன்பங்கள் இல்லை. சரியானது எது, தவறானது எது என்ற மயக்கமும் இல்லை. புகழ்ச்சியே உண்டு, யாரும் எதையும் இகழ்வதில்லை, இகழ்ச்சி இல்லை. இவை போன்ற நன்மைகளை விரித்து சொல்ல தமிழாலும் இயலுமோ என்பது ஐயமே என்று தமிழின் பெருமையை, நாட்டின் பெருமையாக அவர் சொல்வதை பார்க்கிறோம். ஆற்ற வருந்தல நல்லறம் அல்லது அல்லவே இல்லை என மாற்ற வருந்துயர் இல்லது முன் மயல் மல்களும் இல்லை என வேற்ற வருந்து துதி அல்லொளி அல்லது மெல்லது இல்லை என சாற்று வருந்தும் மொல்லும் அருந்தமிழும் சமம் அல்லதுவே என்று சொல்வதை பார்க்கிறோம். அதன் மூலமாக வீரமாமுனிவர் நாட்டு வளத்தை சொல்லும் பொழுது மக்களின் சிறப்பை சொல்லி, மக்கள் சிறப்பை சொல்ல வல்லது தமிழ் மொழி என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் நம் உள்ளத்திலே வருகிற இக்காலத்தில் நம்முடைய தாய்மொழி மீது நமக்கு பற்று வர வேண்டும் என்பதற்காகவும் நாம் இறைவனிடம் மன்றாடி, ஆண்டவரே வந்தரலும் வந்தரலும் என்போமாக. வாழ்க.